Unit 3, Magnetic Effects of Current and Magnetism, Volume 3, page number 153 ல இருக்க questions-க்கான solutions. இப்போ நம்ம பார்க்க போறது question number 18, 19 and 20-க்கான solutions. Question number 18 என்னன்னா, the magnetic moment of a diamagnetic atom is. இது வந்து ஒரு direct question. So நம்ம முன்னாடியே ஒரு ப்ராப்ளத்துல பார்த்திருப்போம், diamagnetic மெட்டீரியல்ங்கிறது magnetic flux வந்து ரிப்பல் பண்ணும். ஏன்னா அப்ளைட் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ஆட்டோமேட்டிக்கா இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அப்படி பார்த்தோம்னா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா இனிஷியலா இதெல்லாம் டொமைன்ஸ் ரேண்டமா அதோட டைபோல் மொமெண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்ளைன் ஆயிருக்கும் ஜீரோ எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல. சப்போஸ் நம்ம ஒரு ஃபைனைட் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே அலைன் ஆகும்னு பார்த்துருப்போம். சிமிலர்லி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா இனிஷியலா அங்க நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது ஜீரோ எக்ஸ்டர்னல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது ஜீரோ ரேண்டம் ஓரியன்டேஷனால. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு டைரக்ஷன் அப்படியே என்ன பண்ணும்னா இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ளைட் ஃபீல்ட் டைரக்ஷன் அப்ரோட் டைரக்ஷன் இருந்ததுன்னா டயாமேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இன்டியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது ஜீரோ, அதனால நாம அங்க மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ டயாமேக்னெட்டிக் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அதோட மேக்னெட்டியூட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றத நமக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தோம்னா, two identical bar magnets are fixed with their centers at a distance d apart. ஸோ ரெண்டு பார் மேக்னெட் இருக்கு. பார் மேக்னெட்டோட சென்டர்ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ் ரெண்டு பார் மேக்னெட்டோட டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்மால் டி. இங்க ஒரு ஸ்டேஷனரி சார்ஜ் Q is placed at a point P in between the gap of the two magnets at a distance capital D from the center O. So இந்த Dங்கிற சென்டர்ல இருந்து Pன்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. சார்ஜ்ங்கிறது Q சார்ஜ் இருக்கு. சென்டர் ஆரிஜின்ல இருந்து Dன்ற டிஸ்டன்ஸ்ல Pன்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ் Qன்ற சார்ஜ் இருக்கு, ஒரு ஸ்டேஷனரி சார்ஜ். அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க அஸ்யூஷுவலா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். தேர் இஸ் நோ ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட்னு வச்சுப்போம். இங்க ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை ஆயிட்டு இருக்கு அப்படின்னா the force on the charge Q is இந்த Pன்ற பாயிண்ட்ல இருக்க சார்ஜ்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சிம்பிளஸ்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் இல்லை, ஒரு கான்செப்டான கொஸ்டின். கான்செப்ட் கிளியரா இருந்தது அப்படின்னா இதை பார்த்து கிடைச்சிடலாம். ஸோ இது கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ரெண்டு பார் மேக்னெட் சென்டர்ல ஓ ரெண்டு டி டிஸ்டன்ஸ் அப்பார்ட்ல இருக்கு. இதுல இருந்து ஆரிஜின்ல இருந்து கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னா லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது எஃபெக்ட்ங்கிறது Q டி வி கிராஸ் பி ரெண்டுக்குள்ள கிராஸ் ப்ராடக்ட் வெலாசிட்டிக்கும் டிக்கும் உள்ள கிராஸ் ப்ராடக்ட். பட் இது ஒரு என்ன சார்ஜ்? இது ஒரு ஸ்டேஷனரி சார்ஜ். ஸ்டேஷனரி சார்ஜ்னா வெலாசிட்டிங்கிறது ஜீரோ. ஸோ விங்கிறது ஜீரோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? இந்த டேர்ம் ஃபுல்லா ஜீரோ ஆயிடும், ஜீரோ ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு மூவிங் சார்ஜுக்கு மட்டும்தான் வேலிட். ஒரு ஸ்டேஷனரி சார்ஜில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது அப்படின்றதுதான் ஐடியா. ஸோ ஒரு ஸ்டேஷனரி சார்ஜ்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அப்படின்னா ஃபோர்ஸ்ங்கிறது ஜீரோ, லொரன்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ஜீரோ, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது ஜீரோ. ஆப்ஷன்ல பார்த்தோம்னா the force on the Q, force on the charge capital Q is zero. அப்படின்றத நமக்கு தேவையான சொல்யூஷன். So next question. Question number 20. A current carrying closed loop in the form of a right angle isosceles triangle ABC is placed in a uniform magnetic field acting on AB. So ஒரு isosceles triangle இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல AB டைரக்ஷன்ல அதுக்கு பேரலா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா the force on the arm DC is. ஸோ இந்த BCன்ற ஆர்ம்ல ஃபோர்ஸ்ங்கிறது எஃபெக்ட். அப்படின்னா இந்த AC அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க ACன்ற ஆர்ம்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிள். ஸோ ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் பார்த்தோம்னா வெரி சிம்பிளா இருக்கும். இது ஒரு ஐசோஸ்கெலிஸ் ட்ரையாங்கிள் ABC. இந்த AB இந்த டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது. BCன்ற ஆர்ம்ல இருக்கிற ஃபோர்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ப்ரொடியூஸ் ஆகுது. சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது AB டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்றது IL கிராஸ் D அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த L அப்படின்றது கரண்ட் எலிமெண்ட், லென்த் வெக்டர் IL அப்படின்றது கரண்ட் எலிமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மூணு ஆர்மா பிரிக்கலாம், AB
பிசி அண்ட் ஏசின்னு 3 ஆர்ம்ஸா பிரிச்சோம்னா ஏபின்ற ஆர்ம்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஏபி ஃபோர்ஸ் அண்ட் ஆர்ம் ஏபி அப்படின்றது ஐஎல் கிராஸ் பி. இந்த கரண்ட் எலிமெண்ட்ன்றது ஏபி, இதுல போயிட்டு இருக்கு கரண்ட் ஐஎல்னு நினைச்சுக்கலாம். பி வெக்டர் அப்படின்றது பேரலா இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கப்ப ரெண்டு வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் ஐ கிராஸ் ஐ அப்படின்றது 0ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்க ஏபின்ற ஆர்ம்ல எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. ஏன்னா தீட்டான்றது 0 டிகிரி பேரலா இருக்கு, சைன் தீட்டான்றது 0 ஆயிடும் கிராஸ் ப்ராடக்ட்ல. ஸோ ஃபோர்ஸ் அந்த ஆர்ம் ஏபி அப்படின்றது 0. ஸோ சிமிலர்லி பார்த்தோம்னா பிசி அந்த டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஃபோர்ஸ் அந்த ஆர்ம் பிசி அப்படின்றது ஐஎல் கிராஸ் பி. சப்போஸ் கரண்ட் எலிமெண்ட் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி. சப்போஸ் இந்த இது கரண்ட் எலிமெண்ட் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா தேர்ட் வெக்டர்ன்றது மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இது போர்டுக்கு வெளியே வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ்ன்றது போர்டுக்கு வெளியே வருது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அவங்க கொடுத்துருக்காங்க சம் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தீட்டாங்கிறது 90 டிகிரி, ஸோ தீட்டாங்கிறது 1. ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. கேட்டிருக்கிறது ஏசின்ற ஆர்ம்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் அந்த ஆர்ம் ஏசி அப்படின்றது ஐஎல் கிராஸ் பி அகைன். இப்போ தீட்டாங்கிறது 90 டிகிரி, ஸோ சைன் தீட்டாங்கிறது 1. சிமிலர்லி பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் இதை பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஆர்மை பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த ஏசின்ற ஆர்ம்ல பார்த்தோம்னா ஃபோர்ஸ்ன்றது போர்டுக்கு உள்ள வேகமா இருக்கும். ஸோ ஃபோர்ஸ்ன்றது இந்த எஃபெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ஆன் த ஆர்ம் பிசி அப்படின்றது ஃபோர்ஸ் ஆன் த ஆர்ம் ஏசிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ வாட் எதர் ஏசிங்கிறது நெகட்டிவா இருக்கலாம், இல்லை பிசி அப்படின்ற டைரக்ஷன் நெகட்டிவா இருக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபோர்ஸ்ன்றது பிசிங்கிறது எஃபெக்டரா இருக்கு அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஏசின்ற ஆர்ம்ல ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் பார்த்தோம்னா மைனஸ் எஃபெக்டர் அப்படின்னு இருக்கு. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்.